ക്യാൻസർ ബാധിച്ച് ആശുപത്രി കിടക്കയിൽ കഴിയുമ്പോൾ പോലും പാട്ട് പഠിപ്പിച്ച ഒരാളുണ്ട്. രേണുക പരമേശ്വര ശർമ്മ. യുഎഇയിലുള്ള ആളുകൾക്ക്, പ്രത്യേകിച്ച് പാട്ട് ഇഷ്ടമുള്ള ആളുകൾക്ക് വളരെ പരിചിതമായിട്ടുള്ള മുഖം. പക്ഷേ ഒരിക്കലും ഒരസുഖം വരുമ്പോൾ തളർന്നു പോകരുത് എന്ന് നമുക്ക് പറഞ്ഞു തരുന്ന, പാടിത്തരുന്ന, കാട്ടിത്തരുന്ന ആളാണ് രേണുക. സരേ മാ പനി സാ സരേ മാ പനി സാ സാ നി പ മ രേ സാ സാ നി പ മ രേ. രേണുക, ആദ്യം തന്നെ ഈ അസുഖമെല്ലാം സ്ഥിരീകരിച്ചു. ഇപ്പൊ ട്രീറ്റ്മെന്റ് എല്ലാം തുടങ്ങിയോ? എങ്ങനെയാ இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் எனக்கு கீமோதெரப்பி போச்சு, பின்ன ரேடியோதெரப்பி. இப்போ வந்து எனக்கு டேப்லெட்ஸ் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ஐம் டேக்கிங் டேப்லெட்ஸ். இன்னும் ஒரு 5 இயர்ஸுக்கு வந்து எடுக்கணும். ஸோ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக பெயின் எல்லாம் குறைஞ்சு ரெடியூஸ் ஆகும். கீமோதெரப்பி இருக்கும்போது நிறைய பெயின் இருந்தது. இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னு இல்லை, என்னோட மைண்டில் அது வந்து பெயின் இல்லாமல், பெயின் எவ்ரிடே இருக்க தான் செய்யும், பட் என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கு. ഈ പെയിൻ എല്ലാം മാനേജ് ചെയ്യാൻ പാട്ട് ഹെൽപ്ഫുൾ ആണോ? பாட்டு தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. என்னோட இந்த லைஃப்க்கு நான் இது வந்ததுக்கப்புறம் என்னால் வந்து ஒரு ஹீலிங்காக தான் நான் வந்து மியூசிக்கை பார்க்குறேன். அது வரைக்கும் நான் மியூசிக் சொல்லி கொடுத்துட்ருக்கு, பட் எனக்கு வந்து அவ்வளோ ரியலைசேஷன் வரல. பட் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் டைமில் எனக்கு நிறைய பாடும்போது மைண்டு டைவர்ஷன் ஆகி எந்த தாட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது பாட்டில். ஸோ மியூசிக் வாஸ் ஹீலிங் மீ ആക്ച്വലി. യുഎഇയിലെല്ലാം ഈ ഇപ്പോൾ ബ്രസ്റ്റ് ക്യാൻസറിനെതിരായിട്ടുള്ള അവയർനെസ് ഒക്കെ നന്നായിട്ട് ചെയ്യുന്നൊരു കൺട്രിയാണ്. പിങ്ക് കാരവാൻ എല്ലാം അവർ ചെയ്യുന്നുണ്ട്. ഇവിടെ ഇരുന്ന് ട്രീറ്റ്മെന്റ് എല്ലാം നടത്തുമ്പോൾ ഹെൽപ്ഫുൾ ആണോ? എന്ന് இங்கே ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது. பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து நல்ல ஒரு இது டாக்டர்ஸ் எல்லாம் எனக்கு அமைஞ்சாங்க. என்ன சர்ஜன் வந்து என்னோட ஒரு 90% ஆஃப் கேன்சர் செல்ஸ் எல்லாமே சர்ஜரியிலே ரிமூவ் பண்ணிட்டார். பட் என்னோட கேன்சர் வந்து ஸ்டேஜ் 3 அண்ட் கிரேட் 3. ஸோ அதுக்காக ஐ ஹாவ் டு டேக் த கீமோதெரப்பி எடுக்க வேண்டி இருந்தது. எவ்ரி 21 days ஒன்ஸ் நான் எடுத்தது. அது கொஞ்சம் ஹெவி டோஸ் ஆகிட்டு இருந்தது, பட் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. இன் பிட்வீன் ഞാൻ വീൽ ചെയറിൽ കൂടെ ഇരുന്നത്. എന്നാൽ എനിക്ക് ഓൾറെഡി റൂമറ്റൈഡ് ആർത്തറൈറ്റിസ് ഉണ്ട്, കുറേ പ്രോബ്ലംസ് ഉണ്ട്. വീസിങ് പ്രോബ്ലം ചൈൽഡ്ഹുഡിலிருந்து ஆஸ்மேட்டிக் ப்ராப்ளம் வேறு. ஸோ கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ இன் பிட்வீன். பட் ஐ ஸ்டில் டிடன்ட் கிவ் அப். ஐ வாண்டட் டு ஃபைட் ஃபார் இட் அண்ட் ஐ ஃபாட் இட். ஐ திங்க் ക്യാൻസർ വന്നതിന് ശേഷം മ്യൂസിക് എല്ലാം ഇപ്പോൾ റീസ്റ്റാർട്ട് பண்ணியாச்சா? இல்லை, கேன்சர் வந்தப்போவே நான் வந்து ஒரு விஷயம் டிசைட் பண்ணினேன்னா ஐ ஹாவ் டு கண்டினியூ வாட் ஐ எம் டூயிங் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. ஏன்னா அது வந்து நான் ஸ்டாப் பண்ணினேன்னா என்னோட மைண்டு வந்து ஃபுல்லாக ஒரே தாட்டாக இருக்கும். ஐயோ வை மீ, வை ஐ காட் கேன்சர், அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் வரும். ஸோ அதனால் ஐ வாஸ் கண்டினியூயிங். தேங்க்ஃபுல்லி எனக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், என்னோட லேடிஸ் பேட்ச் ஆகட்டும், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ், சின்ன பசங்க அனுப்புகிற பேரண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வெரி சப்போர்ட்டிவ். என்னைக்கு எனக்கு முடியுதோ அன்னைக்கு தே சென்ட் கிளாஸஸ், ஐ டேக், தே அக்செப்ட். அதர்வைஸ் நான் வந்து இன்னைக்கு முடியல, ஐ கேனாட் டேக்னா தே நோ, ஓகே டேக் ரெஸ்ட், அந்த மாதிரி நல்லா தே வர் டேக்கிங் கேர் ஆஃப் மீ. ஹஸ்பண்டு பரமேஸ்வர சர்மா, அவர் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கு. அவர் நிறைய என்னோட எல்லா கீமோதெரப்பிக்கும் அவர் வந்து அன்னைக்கு ஒர்க் எடுத்துட்டு ஹீ யூஸ் டு ஸ்பெண்ட் டைம் அன்னைக்கு ஃபுல் டே இருந்து. அது போல் ஃபுல் சப்போர்ட். நான் எனக்கு வந்து முடி ஃபால் ஆகும்போது ஹீ ஷேவ்டு ஹிஸ் ஹெட், எனக்கு மோட்டிவேட் பண்ணினார் அந்த மாதிரி. ஸோ லியருக்கு நம்மளுக்கு ஒரு முடி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் ஐயர் ஃபேமிலியில் வி ஆல்வேஸ் க்ரோ, அந்த மாதிரி இருக்கும்போது கான்ஃபிடென்ஸ் ஃபுல்லாகவே ஷெட்டர் ஆகிடுச்சு. பட் அது எல்லாமே எனக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபேமிலி நல்ல சப்போர்ட்டாக இருந்தது. மோனை வந்து என்கரேஜ் பண்ணிவிட்டு, நீ வந்து மோனோட பேர் விசேஷ், அவன் வந்து மோளோட பேர் இஷிதா. மோன் வந்து நீ வந்து அது முடி ஃபால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஷேப் பண்ண, யூ ஷுட் நாட் கிவ் அப் ஃபார் ஃபாலிங் ஹேர், அந்த மாதிரி சொல்லி அப்படியே ரொம்ப சப்போர்ட் பண்ணி. தமிழ்நாட்டில் உங்கள் ஊரங்க? தமிழ்நாட்டில் திருச்சி. நான் அப்புறம் செட்டில் டவுன் என்ன சென்னையில் செட்டில் ஆகிடுச்சு. மடிப்பாக்கம்ல இருக்குது ஆக்சுவலாக. யுஏஇ நான்
ஆக்சுவலி எல்லா இடத்தையும் விட யூஏயில் தான் ஜாஸ்தி இருக்குது. 21 இயர்ஸ் ஆகிட்டு இங்கேயே இருக்குது. 21 இயர்ஸ் அபுதாபியில் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிட்டு வந்து 2004 வந்துட்டு அங்கே கொஞ்சம் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஷார்ஜா அண்ட் துபாயில் 2009 மோளை இஷிதா பிறந்ததுலேருந்து 2009 இருக்குது. என்னோட குறைய சீனியர் பேட்ச் எல்லாமே இப்போ வந்து சிங்கர்ஸாக இருக்காங்க. அந்த மாதிரி 2009 இருந்து எடுக்கிற டீச்சர்ஸாக இருக்காங்க. அது மாதிரி 2015 16 ஐ ஸ்டார்டட் அன் இன்ஸ்டிடியூட் ஆல்சோ, ரேஹா மியூசிக் அண்ட் டான்ஸ் இன்ஸ்டிடியூட். அப்புறம் 2020 இந்த கோவிட் டைமில் க்ளோஸ் பண்ணியாச்சு. ராமா கோதண்ட ராம ராமா கல்யாண ராமா. இதுவும் கடந்து போகும். That was the statement she told. And the very first day, இன்னும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல, nothing has started yet. பட் இதுவும் கடந்து போகும். This too shall pass. ஸோ ரேணுகா எப்போதுமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். லவ் யூ ரேணு. ஒரு டிசீஸ் டிடெக்ட் ஆகும்போது something should come in your mind. Oh my god, I got detected with this disease. No, இது அப்படி கிடையாது. டிசீஸ் இஸ் பார்ட் ஆஃப் சம்திங். இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வந்துருச்சு, ஓகே ஃபைன், தள்ளி விட்டுட்டு போயிடும். அது மாதிரி அந்த ரூம்ல இருந்துட்டு நாங்க கூட கிளாஸ் எடுக்கிற ஒரு 10 நிமிஷத்துல நான் வந்துருவேன் அப்படிம்பாங்க. எங்கடா பாக்குறாங்கன்னா அப்படியே அந்த இதுல பெட்ல படுத்துட்டு ரேணு கட்டாயமா இப்போ எடுத்து தான் தீரணுமா அப்படின்னு நாங்க கேட்போம். இல்ல 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 எனக்கு அப்பதான் வந்துட்டு தைரியமா இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க நான் எடுத்துருவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. Even during chemo, she used to take us class, online class, and teach from hospital during treatment, and never she used to say I'm tired today, I can't take class or anything. Rama Rayade Chalu Rama Kodanda Rama. ഇത് കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ആളുകൾക്ക് മറ്റു പല ആളുകൾക്കും ഇപ്പോൾ UAE-യിലുള്ള ആളുകൾക്കും ഇന്ത്യയിലുള്ള ആളുകൾക്കൊക്കെ ലേഡീസിന് സെയിം പ്രോബ്ലം ഇരിക്കും മേ ബി. അങ്ങനെയുള്ള ആളുകളോട് രേണുകയ്ക്ക് എന്താണ് പറയാനുള്ളത്? கண்டிப்பாக அடிக்கடி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் வந்து ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா விட்டுட்டா யாருக்குமே இது வரக்கூடாது இப்படி. ஆனால் வந்தால் டோன்ட் வரி. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அது எப்படி வராமல் மேற்கொண்டு அதை வந்து அதுலேருந்து எப்படி கம் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யோசித்து ரொம்ப மனம் ஒடிஞ்சு போகாமல் நீங்கள் அதிலேருந்து எப்படி நீங்கள் வர முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணி அதிலேருந்து வரணும். நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது வந்ததுன்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க. வெளியில் வந்து அவங்க வந்து நல்லா போல்டாக இருக்கலாம், பட் அவங்களுக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும் பேக் சைடில். ஸோ கண்டிப்பாக அது என்ன ஒரு நாள் நல்லா இருக்கலாம், ஒரு நாள் டல்லாக இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் இன்னும் பார்த்து அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்குறேன். രേണുക സ്വാഭാവികമായും സിംഗറാണ്, പാട്ട് കേൾക്കാൻ ആഗ്രഹം ഉണ്ടാകും. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. രേണുകയുടെ ഈ പാട്ടും വാക്കുകളും നമുക്ക് വലിയൊരു പ്രചോദനമാണ്. കാരണം നമ്മൾ നമ്മുടെ ആരോഗ്യം തന്നെ കാര്യമായി നോക്കണം. ഓടി നടക്കുക, ജോലി ചെയ്യുക, മക്കളെ നോക്കുക, കുടുംബം നോക്കുക. സാധാരണയായി സ്ത്രീകൾ പലപ്പോഴും ചെയ്യാറുള്ളത് അതാണ്. സ്വന്തം ആരോഗ്യം വിട്ടുപോകും പലപ്പോഴും. അങ്ങനെ ചെയ്യരുത്. ഇനി ഏതെങ്കിലും വിധത്തിലുള്ള അസുഖം വന്നു കഴിഞ്ഞാൽ സ്ഥിരീകരിച്ചാൽ അവിടെ തളർന്നു പോകുകയും ചെയ്യരുത്, മുന്നോട്ട് തന്നെ പോകണം. രേണുക നമുക്ക് നല്ലൊരു മാതൃകയാണ്.